வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு புதுவிதமான வீடியோ வந்து பண்ண போறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோனா, எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருங்க. மூவி ரிவ்யூ பண்ண போறோம். எந்த படத்தோட மூவி ரிவ்யூனா, நம்ம தலைவன் தலைவி விஜய் சேதுபதி நடிச்ச ஒரு பிரம்மாண்டமான ஒரு கமர்ஷியல் மூவி. செம்மையா இருக்குன்னு தாங்க சொல்லணும். இதுல வர ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல விஷயத்தையே போயிடுவோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மிகப்பெரிய பாண்டியராஜன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் மூவி. நல்ல படம் தாங்க சொல்லணும். எனக்கே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கணுன்ற விஷயத்தை தாண்டி அவங்களுக்குள்ள என்னென்ன உறவுகள் வந்து இருக்குது, என்ன மாதிரி வந்து அவங்க வாழணுன்ற முறைகளை வந்து கற்றுக் கொடுக்குற விஷயமா தான் இருக்கும். முக்கியமாக சினிமாவில் பார்த்து நம்ம நிறையா விஷயங்கள் கற்றுக்குறோம். அந்த மாதிரி இந்த படத்துக்கு போகிறவங்க, அதாவது இந்த மாதம் இல்லை இந்த வருடம் மேரேஜ் ஆன கப்புள்ஸ் வந்து இந்த படத்துக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேர் சொல்லக்கூடாதா? ஓகே, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், நித்யா மேனனாக இருக்கட்டும், அந்த கேரக்டரோட வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் பார்த்து ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம், அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பாக போய் எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேட்டர் ஃபீலு, ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பர் குட் மூவியாக தான் இருந்துச்சு. ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் எல்லாரும் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாதுங்க. கமர்ஷியல்னு ஒரு டைரக்டர் இருப்பாங்க, அவங்களால தான் இந்த மாதிரி படைப்புகளை பண்ண முடியும். தெளிவான ஒரு ஸ்டோரி, அவங்க டயலாக் இருக்கட்டும், அந்த டயலாக்கோட டெலிவரிலாம் ரொம்ப எனக்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. படா லூசு சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு படம் வந்து ரொம்ப குட் மூவி. இதில் வந்து ப்ளஸ் நம்ம ஃபுல்லாக சொல்லிட்டோம். இதோட மைனஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு விறுவிறுன்னு போதோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டாமஞ்சேரி மாதிரி அவங்க ரெண்டு சண்டை போடுறது, இவங்க அம்மா வந்து இதை சமாளிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இது ஒன்று தான் ட்ராப்னு சொல்ல முடியும். மற்றபடி ஒரு கிளைமேக்ஸ் வந்து சூப்பர் கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. அதை பற்றி இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து உங்கள் மாமனாட்ட போய் மீன் குழம்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் விஜய் சேதுபதி. நீங்களாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்லை சண்டை போடுறது கடை தந்தீங்களாடா? அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு பூஸ்ட் பம்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு வீட்டுக்கார, அதாவது என்னோட மனைவி சமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த அவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஒரு புரோட்டா மாஸ்டர் இருப்பார். அந்த புரோட்டாவை வந்து இவங்க எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்கன்னா, இவங்களோட ரியாக்ஷன்லேயே ரிவ்யூ பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆகும். நம்ம கூட அந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். நாங்கள் பார்க்கும்போது அந்த விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், நித்யா மேனன் நடிக்கிறத தவிர்த்து நம்மளே அந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அந்த விஷயங்கள் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்குங்க. படம் நல்லாயிருக்கு. சாருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து அவ்வளோ பெரிய படம், நிறையா படங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் இந்த படத்தில். அதனால் நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கிய குறிப்பு, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பாய். See you. மூஞ்சில இருந்த கலையெல்லாம்